ஹாய் கைஸ், நான் தான் மேத்யூ பேசுகிறேன். இந்த விண்வெளியில் பூஞ்சை தொற்று, ஸ்பேஸ் குப்பைகள், சுனிதா வில்லியம்ஸ் எதிர்கொள்ளும் ஆபத்து, இந்த சுனிதா வில்லியம்ஸ்க்கு என்னதான் ஆபத்து இருக்குது, அப்படி என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு விண்வெளியில் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். அதனால நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரோஸ் யூனிவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சர்வதேச அளவில் விண்வெளித்துறை ஆய்வில் அமெரிக்காவின் நாசா முன்னிலையில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த பூமியிலிருந்து ஏறத்தாழ 400 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற சர்வதேச விண்வெளி மையத்திற்கு மனிதர்களை நாசா அழைச்சு சென்று வந்துட்டு இருக்கு. சமீபத்தில் இந்த பணியை நாசா தனியார் வம்சம் ஒப்படைச்சிருக்கு. இப்படி தான் போயிங் நிறுவனம் உள்ள வந்திருக்கு. இந்த போயிங் நிறுவனத்திற்கு விமான தயாரிப்பில் முன் அனுபவம் இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் விண்வெளி வீரர்களை அழைச்சு செல்லும் ஸ்பேஸ் ஷிப்பை தயாரிக்க முன் வந்திருக்கு. அப்படிதான் ஸ்டார் லைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸ் ஷிப்பை தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த ஷிப் மூலம் கடந்த ஜூன் 5ஆம் தேதி அமெரிக்காவின் கேப் கார்னவல் ஏவுதளத்திலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு 58 வயதான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மேர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. 2 நாட்கள் கழிச்சு, அதாவது ஜூன் 7ஆம் தேதி அன்று ஸ்டார் லைனர் சர்வதேச விண்வெளி மையத்தை அடைஞ்சிருக்கு. இது சுனிதா வில்லியம்ஸுக்கு 3வது பயணம்னு சொல்லலாம். ஆனா இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டிருந்திருக்கு. 2-3 முறை ஸ்டார் லைனரின் பயணம் தொழில்நுட்ப கோளாறு காரணமா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கையில தற்போது சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸையும் புட்ச் வில்மோரையும் மீண்டும் பூமிக்கு அழைச்சிட்டு வருவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. 7ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற சுனிதா மற்றும் வில்மோர் கடந்த 14ஆம் தேதி மீண்டும் பூமிக்கு திரும்பி இருக்கணும். ஆனா ஸ்டார் லைனர்ல ஏற்பட்ட ஹீலியம் வாயு கசிவு மற்றும் உந்து விசை கருவியால ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு இதனால இந்த பயணத்தை மேலும் 1 வாரத்திற்கு தள்ளி போட்டிருக்கு. போன மாசம் ஜூன் 26ஆம் தேதி 2 பேருமே பூமிக்கு திரும்பி இருக்கணும். ஆனா ஸ்டார் லைனர்ல தொழில்நுட்ப கோளாறுகள் இன்னும் சரி செய்யாததால 2 பேருமே பூமிக்கு திரும்பாம சர்வதேச விண்வெளி மையத்திலேயே சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. இது நாசா விஞ்ஞானிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு திரும்ப 6 மணி நேரங்கள் தேவைப்படும். இந்த 6 மணி நேர பயணத்துல த்ரஸ்டர் ஃபெயிலர், வால்வு லீக்கேஜ், அது மட்டும் இல்லாம ஹீலியம் வாயு கசிவு இல்லாம இருக்கணும். இந்நிலையில விண்வெளியில சுனிதா வில்லியம்ஸ் எதிர்கொள்ளும் சிக்கல் குறித்து விஞ்ஞானிகள் எச்சரிச்சிருக்காங்க. அதாவது விண்வெளிக்கு செல்லும் வீரர்கள் சில ஆய்வுகளை மேற்கொள்வாங்க. சிறு சிறு பூஞ்சைகளை வச்சு அது விண்வெளியில எப்படி வளருது அப்படின்னு ஆய்வு மேற்கொள்வாங்க. இது சில நேரங்கள்ல விண்வெளி வீரர்கள் உடலிலும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால அடிக்கடி அவங்க பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவாங்க. ஆனா தற்போது விண்வெளியில சிக்கியிருக்கிற சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோருக்கு பரிசோதனை செய்யும் வசதிகள் போதுமானதாக இல்லைன்னு சொல்றாங்க. அதனால இவங்க 2 பேருமே பூஞ்சை தொற்று உள்ளிட்ட பாதிப்புகளை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதே போல பூமியை சுத்தி ஏராளமான குப்பைகள் வலம் வந்துட்டு இருக்கான். இது சர்வதேச விண்வெளி மையத்திற்கு பக்கத்துல வரும்போது அது தாக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த விண்வெளியில ராக்கெட்டுகள் ஏவப்படும் போது அதன் தேவையற்ற பகுதிகள் தனியாக கன்றுவிடும். இப்படியாகத்தான் விண்வெளி குப்பைகள் உருவாகுது. லட்சக்கணக்கில் இருக்கும் குப்பைகளை ஆய்வாளர்கள் அளவின் அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க. 1 to 10 சென்டிமீட்டர் அளவில் சுமார் 2 லட்சம் குப்பைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 1 சென்டிமீட்டருக்கும் குறைவான குப்பை துகள்கள் சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க. இந்த துகள்கள் சுமார் 26,000 கிலோமீட்டர் வேகத்துல பூமியை சுத்தி வந்துட்டு இருக்கு. இது விண்வெளி வீரர்கள் மீது மோதினா அவங்க உயிருக்கே ஆபத்து நேரிடும். அதனால பாதுகாப்பு இருக்க இடம் தேவைப்படுது. ஆனா இவங்க 2 பேருக்குமே ஸ்டார் லைனர் விண்கலம் தான் பாதுகாப்பு கேடயமாக இருக்கு. ஆனா இது நீண்ட நாட்களுக்கெல்லாம் தாக்கு பிடிக்காது. அதனால முடிஞ்ச வர உடனடியாக பூமிக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வலியுறுத்தி இருக்காங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் சாச்சா, பை பை, see you.